தேசப்பற்றோ தேசிய உணர்வோ வளரக்கூடாத அளவுக்கு இங்கே மதத்தின் பெயரால் சமூக பிளவினவாதத்தை செய்யக்கூடியவர்கள் பாஜகக்காரர்கள் தான். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்பிக்கொண்டே இங்கு எப்படி இந்தியர் என்கிற ஒருமைப்பாடு உருவாகும்? இது போன்ற பயங்கரவாத தாக்குதல் நடக்கிற போது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பாஜகவினர் மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது. அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொன்னதும் இவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. திருமாவளவன் சொல்லி உடனே அவர் பதவி விலகிவிடப் போவதில்லை, அல்லது அந்த அளவுக்கான நெருக்கடியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவிலே ஏற்படுத்தி விடப் போவதில்லை. ஆனால் ஆர்டிகிள் 370 என்கிற அந்த 370வது உறுப்பு அமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற பயங்கரவாதத்தை அழித்துவிட முடியும் என்று பரப்புரை செய்தவர்கள் அவர்கள் நீக்கிவிட்டார்கள். ஜம்மு காஷ்மீரை இரண்டாக உடைத்து விட்டார்கள். ஜனநாயகம் அங்கே தலை தோங்கி இருக்கிறது, அமைதி பூத்து கிடக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? பயங்கரவாதத்தை இவர்களால் ஒழிக்க முடிந்ததா? இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, 3 படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு, இப்ப நடந்திருக்கு. இதை ஒரு மதத்தின் மீது பழியப்படுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. அது தடுத்திருக்க முடியும்ல. அப்போ திடீர்னு இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு இப்போ திடீர்னு ஒரு மதத்தின் மீது பழிய சுமத்துறதை ஏற்க முடியாது. எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை, எந்த மதத்தில் இல்லை. எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம், ஈராக் மேலே போர் தொடு தெளிச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம். ஒன்னொன்னே பாருங்களேன், எந்த இடத்துல குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம்? திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தால் ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறதை அது ஏற்க முடியாது. அது சரியானது இல்லை. இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் சூழல் சூழல் இருக்கு. எப்படி இந்தியா போர் மூலமாக தீர்வு நினைக்கிறீங்களா? சீனாவோட தான் நம்மளை அச்சுறுத்துது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்குது போர் தொடுப்பில்ல? ஏன்னா அவன் பெரிய நாடு, இராணுவத்தில் வலிமையாக இருக்கான். இவன் உங்கள் மகன், நீங்கள் பெத்துப்பட்ட பிள்ளை. பாகிஸ்தான் சின்ன நாடு, உடனே மிரட்டுறீங்க. அவர்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரா கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் காங்கிரஸ்ல சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது. பாருங்க, சமாதான புறாக்களா மாறி போயிருக்காங்க. நான் சரக்கு மெடுக்கு பேச்சுக்காரங்க, நான் அதை பத்தி அதிகம் பேச விரும்பல. இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளே அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை. அவங்க எழுப்புற கேள்வி என்ன? இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரா அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு புரியறதுக்கு உங்க மூலமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள், ஏன்னா உலக அளவுல இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய அமைப்புகள் தான். இவர்கள் பெருவாரியான பேர் பாகிஸ்தானில் இருந்துதான் செயல்படுகிறார்கள். அரபு நாடுகளில் இருந்து கூட யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறதில்லை. எல்லா பயங்கரவாதத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பாகிஸ்தான் தான். அந்த ஹமாஸினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்திலே 5000 ஏவுகணைகள், 1400 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா? அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள்.
இந்த பாரத தேசத்துலதான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டில் இருப்பவர்கள் அதிகமாக. ஏன்னா நமக்கு தெரியும் 1947 சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள், ஆங்கிலேய கூலிகள் இங்க அதிகம். அதே மாதிரிதான் மேலப்பாளையத்துல 47 ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் கொடி ஏற்றுறத பார்த்தோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா கிடையாது. இப்ப இருக்கின்ற அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாருமே வேறு மாநிலங்கிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். ஆனா அமெரிக்கால யாராவது நாட்டுக்கு விரோதமா பேசுறானா? இங்க மாத்திரம் அந்த துரதிருஷ்டம். இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய இழிந்த ஜென்மங்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் போன்ற இந்திய விரோத கொள்கையை கொண்ட நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது இங்கே தாக்குதல் நடத்த. அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது என்னன்னா, நீங்கள் தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறத நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாமளும் விரும்புறோம், நாம ஒன்னும் we are not war mongers. ஆனால் ஒரு கால் யுத்தம் வருமானால் இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? ஏன்னா இப்பவே பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்னவெல்லாம் பேசுறாங்க, முகநூல்ல எழுதுறாங்க. அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் செய்வதற்கு ஒரு நாட்டை குறை சொல்ல முடியுமான்னு. ஆனா அந்த நாடு ஒப்புக்கொண்டிருக்கு. அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா அவர் சொல்றார், நாங்கள் 30 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு எதிரான இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறோம். அப்புறம் 2வது தொலைக்காட்சிகள்ல எல்லாரும் நீங்க தான் அதுக்காக உதவிகரமா இருக்கீங்க. அங்கு என்ன நடந்தது, அதாவது ஆடை விலக்கி சுண்ணத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத வெறி கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அதை நியாயப்படுத்தி நான் கேட்கிறேன், இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டு பற்றே இருக்காதா? நாட்டுக்கு எதிராக பேசுறதுதான் இவருக்கு நிலைமையா? ஆகவே இவ்வளவு மோசமான சக்தி நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும், அண்டர் சர்வைலன்ஸ். இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.